ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டுவோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால் அவள் கற்றுக்கிட்ட பாடத்தை நம்மளும் கற்றுக்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கிளாஸ் ரூமில் டீச்சர் ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களோட கனவு கோட்டைகளை கட்டி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான். ஆனால் அப்போ சிட்டு அதை எதையுமே கவனிக்காமல் அவள் இஷ்டத்துக்கு ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சதும் சிட்டுவும் பிட்டுவும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பிட்டு சிட்டு கிட்ட கேட்குறான், இன்னைக்கு மேம் ஸ்கூலில் சொன்ன ப்ராஜெக்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு சிட்டுவும், ப்ராஜெக்டா? அப்படி எதுவும் மேம் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிட்டுவும் சிரிச்சுக்கிட்டே நக்கலாக சொல்கிறான், அதானே நீ பிளாக் போர்டை பார்த்தாலே அது அதிசயம்ல அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு போனதும் பிட்டு அவனோட ப்ராஜெக்டுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறான். ஆனால் சிட்டு ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் பிட்டு, நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணலையான்னு கேட்டதும் சிட்டு சொல்கிறா, நான் ஒரே நேரத்தில் மல்டி ஒர்க் பண்ணுவேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்கிறா. டிவி பார்த்துக்கிட்டே வீடை கட்டிக்கிட்டு இருந்த சிட்டு டயர்டில் நல்லா தூங்கிடுறா. ஆனால் பிட்டுவும் அவன் பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு அழகான வீடை முடிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில் சிட்டு எழுந்திரிச்சு, அம்மா நான் கட்டின வீடு எங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும், நேற்று நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சே, அதையா கேட்குற? அது உடஞ்சிருந்துச்சே, அது ஒழுங்காகவே வரல போல், அதை நான் செல்ஃப் மேலே தான் வச்சுருந்தேன், நீ வேணா போய் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க டீச்சரும் அவங்க கொடுத்த ப்ராஜெக்டை பற்றி கேட்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ பிட்டு ஒரு அழகான சூப்பரான வீடை கட்டி எடுத்துகிட்டு வரான். அதை பார்த்ததும் டீச்சர் அவனை பாராட்டுறாங்க. அதே சமயம் சிட்டுவும் உடஞ்சி போன ஒரு வீடை எடுத்துகிட்டு வரா. அப்போ சிட்டு சொல்கிறா, மேம் நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேமும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ண சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் இது எப்படி ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்த தடவை ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது நீ நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி பண்ணு, அப்புறம் அது உனக்கு பர்ஃபெக்டாக வந்து முடியும் அப்படி மேம் நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் சயின்ஸ் சார் ஒரு ப்ராஜெக்ட் தராரு. இந்த டைம் சிட்டு எப்பவும் போல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அவளோட ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறா. கரெக்டாக நோட்ஸ் எடுத்து கரெக்டாக பிளான் பண்ணி அவள் பண்ணுறா. அதனால் அவள் பண்ணுற ப்ராஜெக்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அதை எடுத்துகிட்டு போய் மேம்கிட்டையும் கொடுக்குறா. ரொம்ப நல்ல பாராட்டும் வாங்குறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாப் பண்ணி அவளை சீரப் பண்ணுறா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஜாலியாக இருக்கிற டைமில் ஜாலியாக இருக்கலாம், பட் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்மளோட பெஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல காட்டியே ஆகணும். கவனக்குறைவுன்னு நமக்கு வர வேலையை விட்டு வைக்கக்கூடாது. ஒரு நேரம், ஒரு வேலை, திட்டமிடல், பொறுமை, முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். நாளைய வேலைகளை இன்றே செய்யவும், வெற்றி உங்களுக்கே வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.